மீனா கிட்ட முத்து சொல்லிட்டு தான் போகிறாங்க. மீனா இன்னைக்கு எனக்கு நைட் சவாரி இருக்குது, என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக, இதனால் மீனாவும் ரொம்ப சோகத்தோடு தான் வீட்டில் இருக்காங்க. நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே வரல. நைட்டு சவாரி வேற போயிருக்காரு, பத்திரமா போயிட்டு வரணுன்ற ஒரு எண்ணமும் ஆசையும் அதே நேரத்தில் ரொம்ப கலக்கமும் இருக்க தான் செய்யுது. மீனா காலையிலேயே கிளம்பி வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புற சமயத்தில், மீனா நீங்கள் நைட்டு சரியாக தூங்கலையான்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு மீனா உட்கார வச்சுட்டு, இன்றைக்கி நானே உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரணும். ஸ்ருதி முதல் முறையாக போட்டு ஒரு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ணி இதை குடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க அண்ணி அப்படின்னாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு மீனாவை பார்த்துட்டு ரவியும் சொல்ல, அண்ணி முத்து கால் பண்ணானா அப்படின்னு கேட்க, இல்லை ரவி, நானும் காலையிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. எனக்கும் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான் போயிட்டு செல்வானாவை பார்த்துட்டு கேட்டு வரலான்னு இருக்குன்னு சொல்ல, அண்ணே அதை பற்றிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். சில நேரம் முத்து ஃபோன் சார்ஜ் போடாமல் விட்டுருந்தாலும் இப்படி தான் இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க. அதுவும் அவன் அதிகமாக வேற உழைக்கிறான், கடுமையான நேரங்கள் தாண்டி உழைச்சிட்டே இருக்கான். எனக்கும் அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. முத்துக்கிட்ட இதை பற்றி கூட நான் பேசினேன், ஆனால் முத்து தான் இதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரவி, அப்போ நான் கிளம்புறேன்னு டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து மீனாவும் கிளம்புறாங்க. ஸ்ருதி ரவி இவங்களும் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. மீனா போயிட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு செல்வானாவை செட்டுக்கு போகிறாங்க. செல்வானா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, வாமா தங்கச்சி, என்னம்மா முத்து வந்துட்டானா அப்படின்னு கேட்க, அப்போ அவர் உங்களுக்கும் கால் பண்ணலையா அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. இல்லையே தங்கச்சி, நானும் நேத்திலேருந்து முத்துவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அவனுடைய ஃபோன் ரீச் ஆகவே மாட்டுது அப்படின்னு சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் மீனாவும். ஆமாம்மா, அப்போ முத்து உன் கூட எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான்ல நினச்சேன், காலையிலையும் வந்திருப்பான், நிறைய இன்னைக்கு இங்கே வந்துடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் வரலையேம்மா அப்படின்னு பதட்டத்தோட செல்வமும் சொல்ல, சரிம்மா தங்கச்சி, நீ பதட்டப்படாமல் இரு, அவன் எங்கே போயிருக்க போகிறான், சவாரி விஷயமா அடுத்த சவாரியை பார்க்க போயிருப்பான், ஏதாவது ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருந்தா கூட நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டோம், ஃபோனு பண்ண மாட்டானா, அதான் எனக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குன்னு செல்வமும் சொல்ல, சரிம்மா தங்கச்சி, நீ கவலையப்படாமல் இருமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு இப்போ இங்கேருந்து கிளம்பி பூவெல்லாம் கொடுக்க போகிறதுக்கு மனசே இல்லை. அவர் திரும்ப நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் மீனாவுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. மீனா நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. வாங்க மீனா அப்படின்னு கூப்பிட, என்ன மீனா, ஏன் இங்கே முத்து ஃபோன் பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஸ்ருதியும் ரவியும் கேட்குறாங்க. இல்லை ரவி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலைன்னு மீனா அழுக ஆரம்பிக்க, அண்ணி அண்ணி அழுகாதீங்க அண்ணி அப்படின்னு ரவி ஓடி வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்ருதியுமே, மீனா அழுகாதீங்க மீனா, அவர் எங்கே போயிருக்க போகிறாரு, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல, இப்படி மீனா பதட்டப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியும் தானே, ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவருக்கு அது கூடவா தெரியாது அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்லும்போது மீனாவும் ரொம்ப பதட்டப்படுறாங்க. அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப மீனா கேட்க, நிச்சயமாக அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுங்க, நீங்கள் வருத்தப்படாமல் இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட மீனா எங்கள் ரவிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கேட்குறாங்க, உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியலை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு பதட்டப்படுறாங்க மீனா. முதல்ல பதட்டப்படாமல் இருங்க நீ, வாங்க முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. மீனா ரவி ஸ்ருதின்னு 3 பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உள்ளே வாங்க நீ அப்படின்னு ஸ்டேஷனுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க சார், என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே முத்துன்றது சார் என்னுடைய ஹஸ்பண்ட் தான், அவருக்கு என்னாச்சு, அவர் நல்லா தானே இருக்காரு, அவருக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அதோ திரும்பி பாருமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி டேபிளில் உட்காந்துருக்க முத்து கிளம்பி நிற்கிறாங்க. முத்து கூட ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு கிளம்பி நிற்க, இந்த பொண்ணை உன் புருஷன் இழுத்துட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே மீனா பார்த்துட்டு, சார் என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை சார், அவர் யாருக்கும் எதுக்காகவும் ஆசைப்படக்கூடியவர் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, அதை உன் புருஷனை அவன் வாயாலேயே சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஆச்சு, என்னங்க பிரச்சனைன்னு சொல்ல முத்து பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. முத்து சொல்லுடா, அண்ணி கேட்குறாங்கள, என்னென்னமோ சொல்கிறாங்கடா உன்னை பற்றி, என்னன்னு சொல்லுடா, இந்த பொண்ணு எப்படா தெரியும், இந்த பொண்ணை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்த, ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, என்னடா முத்து சொல்லுடா அப்படின்னு அங்கே ரவியும் கேட்குறாங்க. ஸ்ருதியும், முத்து அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, எனக்கும் அதாங்க தெரியுது, ஆனால் அவர் பேசாமல் அமைதியாக இருக்கிறதாங்க எனக்கு அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்குது.
இப்படி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே கூப்பிடுறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு அங்கே ரவி வந்து கேட்க, என்ன உங்கள் அண்ணன் கிட்டே பேசுனீங்களா, என்ன சொன்னார் அவர்னு சொல்ல, அண்ணன் இது வரைக்கும் எதையுமே பேச மாட்டாருன்னு சொல்ல, அங்கே வந்ததுலேருந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் வாயை திறக்கவே மாட்டார், இப்படியே இருந்தால் நாங்கள் அப்போ எஃப்ஐஆர் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் என்ன விஷயம் ஏதுன்னு எல்லாமே தெரிய தானே போகுது, அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவோடைய அப்பா அண்ணாமலை இப்படி எல்லாருமே வராங்க. அண்ணாமலை செல்வம்னு எல்லாருமே வர, எங்கள் அண்ணாமலை பதட்டத்தோடு இருக்கும்போது அப்பா இதுக்கு இங்கே வந்தாங்கன்னு முத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே முத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா, சொன்னாதானடா தெரியும், சொன்னாதானடா உன்னை வெளியே கொண்டு வர முடியும்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவும் இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்க, டே முத்து நடந்த விஷயத்த தெளிவாக சொல்லுடா, இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எஃப்ஐஆர் போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுடைய ஃபேமிலியிலேருந்து எல்லாமே வந்துடுறாங்க. ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, சார் உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒரு பொண்ணை இப்படி ஒரு டிரைவர் கூட்டிகிட்டு ஓடி வந்திருக்கான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணோட அண்ணன் ஓடி வந்து இங்கே முத்துவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. முத்துவோ இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அண்ணா கையை எடுனா அப்படின்னு தடுத்து நிறுத்தவும் செய்யும். மீனா அப்படி எல்லாமே அதிமீதியாக பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்டா அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் பொண்டாட்டி பூ கட்டுறவளாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக என் பொண்ணை நீ இப்படி மயக்கி கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்பா போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வேகமாக கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, என்னை யாரு கடத்தலை, முதல்ல என்னை காப்பாற்றினதே இதோ இவர் தான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னா அவங்க அப்பா கேட்குறாங்க. ஆமாப்பா, நம்மளுடைய கம்பெனிக்கு எதிராக சதி பண்ணாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, நம்ம கம்பெனிக்கு எதிராக சதி பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை நான் தேர்ந்தெடுத்ததுனால அந்த ஆட்கள் எல்லாருமே என்னை கண்டுபிடிச்சி என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்படி அவங்க கிட்டேருந்து தப்பிக்கும் போது தான் என்னை காப்பாற்றினது இதோ இவர் தான். டிரைவராக அவருடைய சவாரி வேலையை முடிச்சுட்டு வரும்போது தான் என்னை அவர் மீட் பண்ணார். நான் அந்த இடத்துல ரொம்ப வேகமாக ஓடும்போது தான் இவர் என்னை கூப்பிட்டு காரில் ஏற்றிட்டு வரவும் செஞ்சார். அவங்களும் என்னை பின்தொடர ஆரம்பித்தாங்க. வேறு வழி தெரியாமல் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம் அப்படின்றதை தாண்டி அவங்களே ஒரு முடிவு பண்ணி பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்கிட்ட இருக்க எவிடன்ஸ் இவங்ககிட்ட கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் எப்படியாவது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே இங்கே வர வளைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான், அவங்களும் இங்கே வர வளைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைனா நானே முயற்சி பண்ணி எங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் கையில் இந்த ஃபோனையும் அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்ததுக்கு காரணமே இந்த எவிடன்ஸ் அவங்கக்கிட்ட நான் கொடுக்கணுன்றதுக்காக தான். அவங்களுடைய ஆளி இங்கே ஒருத்தவங்க இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அமைதியாக எவ்வளோ நேரம் இருந்தேன். நீங்கள் வரணுன்றதுக்காக தான் அப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அவங்க அப்பா என்ன எவிடன்ஸுமான்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா நம்மளுடைய கம்பெனியை மொத்தமாக மூழ்கடிக்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான்ப்பா இது. அது எல்லாமே நம்மளுடைய கம்பெனிக்கு எதிராக அவங்க பண்ணின சதிகள் எல்லாமே இதில் இருக்குப்பா. அது ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நாம் கண்டுபிடிச்சதுனால தான்ப்பா இன்றைக்கி இந்த நிலைமை அப்படின்னு சொல்லும்போதும், ரொம்ப நன்றி தம்பி, என் பொண்ணை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய உதவி இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்க முடியாதுன்னு அவருமே எங்கள் முத்துவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லவும் செய்கிறாங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணு இப்போ உங்ககிட்ட சேஃபாக வந்துட்டாங்களே, ஏமா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ சந்தோஷம்தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, பிரச்சனை இல்லை, வா போகலான்னு சொல்லும்போது, நான் வேறு ரொம்ப பயந்துட்டேங்க, காலையில் 2 ஃபோனாவது ஒரு ஃபோன் பண்ணியிருந்து என்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்துருக்கலாம்லன்னு சொல்ல, அட ஒன்றும் இல்லை மீனா, நீ வா அப்படின்னு மீனாவை சமாதானப்படுத்தி முத்து, மீனா, அண்ணாமலை, அதுக்கு பிறகு ரவி, ஸ்ருதினி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு விஜயா என்னங்க அன்னைக்கு மனோஜுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனது ஏதோ பெரிய விஷயமா நினச்சி அவமானம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இவன் என்ன தப்பு பண்ணான்னு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு அங்கே விஜயா பார்த்து கேட்க, எப்படா இவன் தப்பு பண்ணுவான், அவனை வச்சு இந்த வீட்டில் எப்படா பெரிய பிரச்சனை எழுப்பலாம், இதானே உன் எண்ணம், அதுக்காக தானே நீ இவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி முத்து எந்த தப்பும் பண்ணலை, முத்து மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லாமலப்பா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, டே தப்பு பண்ணலைனாலும் நல்ல விஷயமாகவும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்க. முத்து ஒரு பொண்ணை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்களை வர சொன்னாங்க. நாங்களும் போனோம். வந்தவங்க பெரிய இடம், ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு. அந்த பொண்ணை காப்பாற்றுனால முத்துவுக்கு இப்போது நல்ல ஒரு பேரும் கிடச்சிருக்குன்னு சொல்ல,
விஜயாவும் மனோஜும் இதை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு பெரிய விஷயமாவும் தெரியலை. அதனால் அந்த இடத்த விட்டு அவங்க உள்ளே போகவும் செய்கிறாங்க. நீ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கடான்னு சொல்ல, ஆமாப்பா நைட்டு முழுக்க ட்ராவல் பண்ணி சவாரி போனது ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்ல, என்னால் நீயும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களேன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லை நம்ம வீட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் உள்ளே போய்ட்றாங்க. மீனா முத்துவுக்கு ஒத்தடெல்லாம் கொடுத்து இங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்கவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு அந்த பொண்ணுடைய ஃபேமிலி இங்கே வீட்டுக்கு மொத்தமாக எல்லாருமே வராங்க. வந்தவங்க இங்கே முத்துவோடைய சேஃப்டியான இந்த எண்ணத்தை பார்த்தோம், தான் பொண்ணுக்கு எப்போதுமே கூட துணையாக இருக்கிறத பற்றியும், அதுவும் இல்லாமல் தான் வீட்டுக்கு டிரைவராகவும் அங்கே முத்துவை நியமிக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னதுமே அண்ணாமலைக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. உங்கள் வீட்டோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இங்கே தான் பொண்ணுக்கிட்ட உங்கள் பையன் சொன்னதாக சொல்லி என் பொண்ணு என்கிட்ட ரொம்ப ஹெல்ப் கேட்டான், அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் சார். உங்கள் பையனை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. உங்கள் பையனை மாதிரி ஒரு பையன் இருந்ததுனால தான் இன்றைக்கி என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இல்லைனா என் பொண்ணோடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிய மாதிரி அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. அண்ணாமலையோ, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முத்து எப்போதுமே இப்படி தான் மற்றவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி போய் நிற்கக்கூடியவர்னு சொல்ல நானும் கேள்விப்பட்டேன், நானும் இவரை பற்றி விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வெளியே வராங்க. வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, முத்து நீ எங்களுக்கு டிரைவராக எப்போதுமே இருக்கணும், உன்னுடைய மந்த்லி சேலரியை கூட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, மந்த்லி சேலரியாக உனக்கு 1 lakh அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா நீ நார்மல் டேஸில் சம்பாதிக்கிறத விட ஒரு பங்கு அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். அதுபோக நீ உன்னுடைய மனைவி பண்ணுற வியாபாரத்தை பற்றியும் சொன்னலை, அது முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி தானே. நாங்கள் உங்களுடைய ஒய்ஃபோடைய இந்த புது ஐடியாவை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம்மா 2 in 1 பிஸ்னஸ் தானே நீங்கள் பண்ணுறீங்க. வீணா போன பூக்கள்லேருந்து அகர்பத்தி, அந்த அகர்பத்தி மூலமாக கொசுக்களை விரட்டக்கூடிய ஒரு இது இயற்கை மூலமாக அதாவது நீங்கள் பண்ணுற இந்த பிஸ்னஸை பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இதை கேட்ட முத்துவுக்கு மீனாவுக்கு பெரிய சந்தோஷமாகவே இருக்குது. இங்கே முத்துவும் மீனாவும் அந்த ஆர்டரை எடுத்துக்கவும் செய்கிறாங்க. அது போக உங்கள் வீட்டோடைய இந்த பிரச்சனையை நான் கேள்விப்பட்டேன், இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், இந்த பிரச்சனையை நான் முடிச்சு தரேன், இந்த வீட்டுக்கான பிரச்சனையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் அதெல்லாம் ஒன்று வேணாம் சார், நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ பெரிய வேலைக்கான உதவியை செய்யணும்னு சொன்னதே பெரிய விஷயந்தான் சார், இது போக நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா முத்து, நீ என் உயிருக்கு என் சொத்துக்கும் மேலான என் பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்க, இப்படிப்பட்ட உனக்கு நாங்கள் உதவி செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு ஆர்டர் வேறு இருக்குது, பணம் வேறு இருக்குது. இதை ரவி ஸ்ருதி 2 பேருமே வந்து கங்க்ராச் பண்ணி வாழ்த்து சொல்ல, மீனாவை பற்றியும் முத்துவை பற்றி ரொம்ப தப்பாக பேசுனீங்க, படிக்கலைனாலும் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு பண்பு இருக்குது, அந்த பண்பு தான் அவங்களை இன்னைக்கு தலை நிமிரவும் வச்சிருக்கு. ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே தப்பான எண்ணம் தான், தப்பான ஒரு பார்வை தான் சொன்னீங்க, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால கிடையாது, அவங்க பொண்ணை காப்பாற்றினால இன்றைக்கி கிடைச்ச இந்த ஒரு நல்ல மதிப்பு கடைசி வரைக்கும் இருக்க தான் போதும். அவங்க மூலமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை நினச்சி நம்ம சந்தோஷம்தான் படணுமே தவிர்த்து இதை நினச்சி கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. முத்து மீனா இனிமேல் லைஃப்பில் என்றைக்குமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான உயரத்தை ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உங்கள் 2 பேரையும் விட அதிகமாகவே இருக்குன்னு ரவி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை முத்து பண்ணதுனால. முத்து நீ நல்லா இருக்கணும்டா, அம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை வாழ்த்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மீனாவுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் போன்ற கம்பெனி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் மீனாவுடைய பிஸ்னஸ் டீலிங்கும் அதிகமாக இருக்கும். முத்துவுக்கும் மந்த்லி சேலரி வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த முத்துவை மீனாவை கையில் பிடிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அந்த வீட்டில் இருக்கிற பட்சத்தில் விஜயாவும் மனோஜுக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன்னா அந்த வீட்டில் இப்போ அதிகமாக ஏர்ன் பண்ணுறது முத்து மீனா மட்டும்தான். ஏன் இப்போ மனோஜுக்கு ஷோரூம் அளவில் எந்த அளவில் பெரிய பிஸ்னஸும் ரீச் ஆகலை. மனோஜ் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது ரவி ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஏற்கனவே மீனாவால் தான் உங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே விஜயாவும், ஆமாம் ஆண்டி, மீனா மட்டும் இல்லைன்னா இந்த ஆர்டர் மனோஜுக்கு கிடச்சிருக்காது, மறுபடியும் இந்த ஆர்டர் மனோஜுக்கு கிடச்சது வேணும்னா மீனாவால் இல்லாமல் இந்த ரோஹினியால் இருந்திருக்கலாம். ஆனால் முதல்ல மீனா இது வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஆர்டர் எங்கள் மனோஜுக்கு கிடச்சிருக்காது.
இதுக்கப்புறமும் முத்துவையும் மீனாவையும் டேமேஜ் பண்ணாமல் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸே இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் டீலிங்ஸ் படி பார்த்தா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அவங்க டீலிங் வச்சுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்லிட்டு போக, இதை கேட்ட ரவி மனோஜோ வந்துட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. முத்து மீனா கிட்ட இனி வாயே திறக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை எங்கள் மனோஜுக்கு வந்துடுச்சு.